Nirmati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து நம்மள வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறதோ இல்ல வந்து ஒரு பெண்களுக்கு நல்ல படித்த பெண்ணுக்கான வாய்ப்பு கொடுக்கறதோ ஒரு இளைஞர்களுக்கு கொடுக்கறதோ இப்ப வந்து சில இடங்கள்ல வந்து மருத்துவர்கள் இருப்பாங்க அவங்க வந்து முதன்முறையா அந்த கண்டெஸ்ட் பண்றதாகட்டும் இல்ல அரசியல் அனுபவமே இல்லாம கூட நிப்பாட்டி இருப்பாங்க ஆனா அவங்க வந்து இப்ப ரெண்டாவது முறையா நிக்க வைக்கிறோம் நாடாளுமன்ற தேர்தலில் முக்கால்வாசி புதிய எல்லாத்துக்குமே ஒரு துவக்கம் தேவைன்னு நினைக்கிறீங்க நீங்க துவக்கம் தேவை அவங்க அந்த கிரவுண்டை வந்து அவங்க கத்துக்கிட்டாங்க அடுத்த இதுல அவங்களோட இணைஞ்சு பயணம் செய்யறாங்க அது இப்போ தனி மனிதனுக்கான குரல் வந்து அதிகமா வந்து ஒலிக்க ஆரம்பிச்சது அதாவது பர்சனல் ஒப்பீனியன்ஸ் வந்து சமூக அமைப்புல இருக்கு ஒரு கேள்வி அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்கறது எல்லாமே சமூக ஊடகத்தை பயன்படுத்த ஆரம்பிச்ச காலகட்டத்திலிருந்து ஐடிவிங்கான தேவை வந்து உருவாச்சு அந்த அரசியல் கட்சிகளுக்கு ஐடிவிங் தேவை மட்டும் இல்லை ஓவராலாக சோஷியல் ஆக்டிவிசம்கான ஸ்பேஸை வந்து இந்த சோஷியல் மீடியா கொடுத்துச்சு அது வந்து 2021 நம்ம எண்ணிக்கைப்படி பார்த்தா 300லேருந்து 400 சேனல் தான் இருந்தது அப்போவே அது இப்போ எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டாகிராம் பேஜஸே வந்து 5000 பேஜஸுக்கு மேலே வந்து நாம் தமிழர் கட்சி ஆமா இது யாருமே நான் சொல்லி இவங்க ஆரம்பிச்சாங்களாம் கிடையாது இது எல்லாமே தன்னார்வலர்கள் நம்மளோட அண்ணனோட உரைகளை பார்த்து அவர் சொல்லிட்டே இருக்காரு ஒரு மிகப்பெரிய கட்சியில ஒரு லோக்கல்ல ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு சிற்றூர்ல இருக்கிற ஒருத்தருக்கு பதவி விலகினா கூட அல்லது நீக்கப்பட்டிருந்தாலுமே கூட பெரிய நிறுவனங்களே ஊடக செய்தியா போடுறாங்களே ஆமா இப்ப போட வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க நாங்க செய்தியில இல்லைன்னா அவங்களுக்கு செய்தி இல்லை அப்படின்ற நிலைக்கு வந்து இப்ப நாங்க மாற்றிருக்கோம் நீங்க செய்தியில காட்டலைன்னா கூட நாங்க செய்தி ஆக்கிடுவோம் இப்போ ஒரே நாள்ல எங்க சின்னத்தை வந்து 11 நாள் தான் இருக்கு தேர்தலுக்கு போன தடவை சின்னம் இல்லை எங்ககிட்ட பறிச்சுட்டாங்க தேர்தல் ஆணையம் அரசியல் சதி அது பறிச்சுட்டாங்க 11 நாளே தேர்தல் இருக்கும்போது ஒரே நாள் வந்து நாங்கள் சின்னத்தை வந்து உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கலையா பிரசாந்த் கிஷோர் வந்து முழுசா வந்து தாவேகா கூட ஐக்கியமாயிட்டாரா என்ன கிடையாது அவருக்குமே ஒரு அரசியல் கட்சி இருக்கு இந்த பிரசாந்த் கிஷோர் இத்தனை கட்சிகளுக்கு வியூகம் வைத்து வெற்றி பெற்றாருன்னு அவர் கட்சி முதல்ல வெற்றி பெற்றுச்சா பீகார்ல அவரே கட்சி ஆரம்பிச்சாரு அவ்வளோ ஒரு பெரிய இன்டலெக்சுவல் அவளுக்கு அவர் திறமை இருந்துச்சுன்னா அவரோட கட்சி வந்து வெற்றி பெற்றுச்சா அவரோட கூட்டத்துல யாரும் உட்கார மாட்டேன்றாரு அவர் பேசுறாரு நாற்காலிகள் அங்கே வந்து காலியா இருக்கு ஒரு பெண்ணை நீக்க மாட்டாரு சமாதானப்படுத்துங்கப்பா ஏன் அவங்க போறாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை இதை கேட்டு அறிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு அதை தாண்டி வெளியே போய் ஏதோ ஒரு கோவத்துல யார் மேலேயும் இருக்கிற கோவத்துல அண்ணன் திட்டுறவங்க எல்லாம் இருக்காங்க காளியம்மாள் அக்கா மேல இங்க எல்லாருக்குமே நிறைவான மரியாதை இருக்கு இன்னுமே கூட நம்ம சாதாரணமா பேசிக்கிறது பழகிக்கிறதெல்லாம் பழகிக்கிறோம் அதுல ஒரு தொகுதிக்கு 8 பேர் வந்து உறுதியா பெண்கள் அப்படின்றார் இளைஞர் பாசறையிலும் இப்படிதான் மாணவர் பாசறையிலும் இந்த 3 பாசறையிலும் பெண் பொறுப்பாளர்கள் வந்து அதிகமா இருக்கும் கட்சியோட கட்டமைப்பிலேயே வந்து பெண்கள் வந்து ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்டத்துக்கு 5 பெண்கள் வந்து உறுதியா இருக்கணும் நான் இலவச கல்வின்னு அண்ணன் சொல்லும் போது இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தான் இலவச கல்வி அதை நீ மராத்தியன் ஆயிரு வடநாட்டுல எந்த மாநிலத்துல இருந்து நீங்க வந்தாலும் நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்னா உங்க குழந்தைகளுக்கும் தானே இலவச கல்வி இலவச மருத்துவம் உங்களை நாங்க தனியா விட்டுட்டா நாங்க இந்த அரசியல் பேசுறோம் எல்லாருக்கும் நல்ல நீர் வந்து நாங்க கொடுக்குறோம் அப்படின்னா அது இங்க இருக்கிற எல்லாருக்கும் தானே இல்ல நீ வந்து தெலுங்கு இனத்தை சார்ந்த குடும்பம் உங்களுக்கு நீர் கிடையாது அப்படின்னு நீங்க அப்பார்ட்மெண்ட்ல வசிக்கிறீங்க நீங்க அந்த இடத்துல இருக்கீங்க இந்த இடத்துல இருக்கீங்க அதனால உங்களுக்கு வர்க்க பேதத்தினால உங்களுக்கு இலவச நீர் கிடையாதுலாம் சொல்ல கிடையாது நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Fourth State தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் Fourth State தமிழ் வணக்கம் பிரதலும் பிரதிகளுக்கு வெற்றி நான் உங்கள் அருள்மொழிவர்மன். இன்றைக்கு நம்முடன் நடந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பாசறையின் தலைவர் மரியாதைக்குரிய சுனந்தா தாமரச்சரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி. தொடர்ச்சியான களப்பணிகள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க 2026 தேர்தலுக்கான பிரச்சார யுத்திகளையும் வகுத்து பயணப்பட்டு இருக்கீங்க நாம் தமிழர் கட்சினால ஐடிவிக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் ஐடிவிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை கேட்கணும் ஏன்னா ஒரு பெண்ணா
ஒரு சமூக தளத்துல ஒரு பங்களிப்பு கொடுக்கறது அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு அரசியல் கட்சியில ஒரு பாசறைக்கு ஒரு தலைவரா நீங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போஸ் இதுல நீங்க பாக்குறதுல நாம் தமிழர் கட்சியில பெண்களுக்கான முக்கியத்துவம்னா நீங்க எதை பேஸ் பண்ணி அதை எதை பார்த்து ஈர்க்கப்பட்டீங்க? ஏன்னா இன்னைக்கு பல கட்சிகள் எல்லா கட்சிகளும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு மகளிர் பாசறை இருக்குது, அதெல்லாமே வச்சிருக்கிறாங்க. திமுக வந்து இன்னைக்கு உருவாக்குற எல்லா கட்சிகளும் அதை பண்றாங்க. அஃப்கோர்ஸ் இதை சூஸ் பண்றதுக்கான தேவை எங்களுக்கு உருவாச்சுன்னு நினைக்கிறேன். விமென்ஸ் ரிசர்வேஷன் பில் அப்படின்னு சொல்லிட்டு சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட் காலத்திலிருந்தே வந்து அமெரிக்க புரட்சி நடந்துட்டு இந்த சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட் நடந்துட்டு காலத்திலிருந்தே வந்து பெண்களுக்கான அரசியல் அதிகார சம பகிர்வு அப்படின்றது வந்து ஒரு டிபேட்டபிள் இதுவாகவே இருந்துச்சு. இந்தியாவில் வந்து சுதந்திரம் அடைந்த காலத்துல இருந்தே வந்து இந்த 33% அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நம்ம நிப்பாட்டிக்கிட்டே இருந்தாங்க. இந்த 33% வந்து இது வரைக்கும் கிடைச்சிருக்கா அப்படின்னா கிடையாது. இப்ப ஒரு 6 மாதம் முன்னாடி கூட அதற்கான ஒரு முன்னெடுப்பை வந்து அம்மையார் கனிமொழி அவர்கள் வந்து செஞ்ச பிஆர் ஆக்டிவிட்டி தான் நான் சொல்லுவேன். அது எல்லா எம்பிகளும் அதை பற்றி பேசினாங்க, அதை குறித்தான செய்திகள்லாம் வெளியானது. ஆனால் களத்தில் ஒரு பஞ்சாயத்தில் ஒரு கிளையில் ஒரு பெண்களுக்கான ஒரு அரசியல் அதிகார பகிர்வு இருக்கா அப்படின்னா, ஏன் பெண்களுக்கு வந்து இத்தனை கவுன்சிலர் சீட்ஸ் அலோகேட் ஆகிருக்கு, இத்தனை பேருக்கு வந்து நாங்கள் கவுன்சிலர் சீட்ஸாக வந்து இது பண்ணியிருக்கோம். இப்போ எல்லா கட்சியிலையுமே வந்து அதிகாரத்தில் இருக்கிற எல்லா கட்சிகள்லேயும் வந்து கிளையில் வந்து எங்களுக்கு நிறைய பேர் பொறுப்பாளர்களை போடுறோம் அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அது எக்ஸிக்யூட் பண்ணிருச்சுன்னு நான் சொல்லுவேன். இப்போ வந்து 50 விழுக்காடு பெண்களுக்கான அதிகார பகிர்வு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் 2019 வந்து 40க்கு 40 பெண்கள் கொடுத்துறாங்க நாடாளுமன்ற. ஆமா, 20 ஆண்கள் 20 பெண்கள். அப்புறம் வந்து 2021 தேர்தலில் வந்து அதே மாதிரி நமக்கு வந்து 50 விழுக்காடு பெண்களுக்கு அப்படின்னு ஒதுக்கீடு செஞ்சு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபடு பொருளாக ஆச்சு. இதில் வந்து முக்கியமாக இந்த 4 வருஷத்தில் வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து பெண் தலைமையில் வந்து மகளிர் பாசறைன்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளும் ஒரு இடத்துல வந்து ஒரு அடக்கி வச்சிருவாங்க. அவங்க வந்து ஒரு குண்டாஸ் மாதிரியோ இல்லை வந்து மற்ற கட்சியில் இருக்கிற பெண் பொறுப்பாளர்களை திட்டுறதுக்கான ஒரு ரவுடி கும்பல் மாதிரி தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அமைச்சர்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து அரசியல் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். அந்த கட்சியில் வந்து அவங்க அப்பாவோ இல்லை யாரோ முதன்மை பொறுப்பாளராகவோ இல்லை முதன்மை அமைச்சராக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு நெப்பாட்டிசம் பேசிஸில் தான் அவங்களுக்கு வந்து அமைச்சர் பதவிகள் வழங்கப்படுது. இல்லைன்னா வந்து ஒரு பிரதிநிதித்துவ அடிப்படையில் வந்து சும்மா டம்மியாக வந்து ஒரு அமைச்சர் பதவி வச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கள செயல்பாடெல்லாம் ஒன்று பெருசாக இருந்திருக்காது. ஆனால் இங்கே நாம் தமிழர் கட்சியில் கடந்த 4 வருஷமாக மிகப்பெரிய அளவில் வந்து பொறுப்புகளில் வந்து பெண்கள் வந்து உட்கட்டமைப்பிலே வந்து நம்ம பெண்கள் பொறுப்பாளர்களாக இருக்காங்க. இதில் முக்கியமாக சொல்லணும்னா இப்போ 234 தொகுதிக்குமே ஒரு மண்டல பொறுப்பாளர் ஒரு மாநில பொறுப்பாளர் பெண். அது வந்து ஒரு பைலா மாதிரி உருவாக்கி பைலா இப்போ வந்து கட்டாயமாக தொகுதி பொறுப்பாளரில் 5 ஆண்கள் இருந்தாங்க அப்படின்னா ஒரு மாவட்டத்தில் 5 ஆண்கள் பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் இருந்தால் 5 பெண்கள் உறுதியாக இருக்கணும். அது வந்து ஒரு பைலா. அதே சமயம் இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற 3 முதன்மை பாசறைகள் எல்லாத்துலேயுமே பெண் பொறுப்பாளர்கள் சரிக்கு சமம். 8 பொறுப்பாளர்கள் ஒரு தொகுதிக்கிட்ட பெண் பொறுப்பாளர்கள் பாசறையில் இளைஞர் பாசறை, தகவல் தொழில்நுட்ப பாசறை, மாணவர் பாசறை. மாணவர் பாசறையில் 8 பெண் பொறுப்பாளர்கள் 8 மாணவர்கள் முன்னாடி நிற்பாங்க களத்தில். பெண் மாணவிகள் முன்னாடி நிற்பாங்க. அதே இளைஞர்கள் பாசறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 பேர் வந்து ஒரு தொகுதிக்கு கட்டாயமாக இருக்கணும் அப்படின்றது வந்து இப்போ அண்ணன் கொண்டு வந்துட்டாரு. 2 பாசறை, சுற்றுச்சூழல் பாசறை, தகவல் தொழில்நுட்ப பாசறை, 2 பாசறைகளுக்குமே கடந்த 5 வருஷமாக பெண் தலைமை தான். நான் வந்து தகவல் தொழில்நுட்ப பாசறை பார்த்துருக்கேன். வெனிலா தாய்மானவன் அவர்கள் வந்து சூழல் பாசறை. அவங்க ஒரு பெரிய ஆக்டிவிசம், அது ஃபிலந்த்ராபிஸ்டாக அவங்க பல காலம் பயணித்து கட்சியிலேயே அவங்களுக்கு வந்து ஒரு 7-8 வருடம் எனக்கு முன்னாடி இருந்தே பயணிக்கிறாங்க. இந்த சுற்றுச்சூழல் பாசறை நம்மளோட கட்சியில் இருக்கிறத பார்த்துட்டு தான் வந்து பல கட்சிகளில் அதை தொடங்கவே செஞ்சாங்க. அந்த மாதிரி ஒரு அரசியல் இதில் வந்து சூழலியல் அரசியலை வந்து முதன்மைப்படுத்தினது அண்ணன்
சீமான் அவர்கள். அதுக்கு ஒரு பாசறையை இது பண்ணி ஒரு பெண் தலைமையை போட்டு ஒரு ரெவல்யூஷனைஸ் பண்ணதும் அவர் தான். அது வந்து சிறப்பான ஒரு முன்னெடுப்புகள் அவங்க எடுத்து போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தகவல் தொழில்நுட்ப பாசறையில் பெண் பொறுப்பாளர்கள் இப்போ வளர்ற கட்சிகள்லாம் போட்டுட்ருக்காங்க. ஆனால் முதல்ல பெண் பொறுப்பாளர்களை உள்ளே கொண்டு வந்து பண்ணதும் நம்ம தான். நம்ம மகளிர் பாசறை தவிர்த்து அத்தனை உட்கட்டமைப்புலையும் வந்து பெண்களை வந்து முதன்மைப்படுத்தி தான் வந்து நம்மளோட அதிகார நகர்வே இருக்கு. ஐடியாலஜியை தாண்டி பெண்களுக்கான முக்கியத்துவத்தை உங்க கலரோட கொடுக்குறாங்க. அதனால தான் நீங்க வந்து அதுல பெண் விடுதலை இல்லையே இம்மண் விடுதலை இல்லை அப்படின்ற கோட்பாடு எங்க தலைவர் கொடுத்த கோட்பாடுகளுக்கு ஏற்ப எங்களோட கட்சி வந்து அதை ஒரு விதியாவே வச்சு இப்போ இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். பட் நீங்கள் கிரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா, அல்லது நம்ம வெகுஜன மக்கள் மத்தியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, 117 ஆண்கள் 117 பெண்கள் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கல்ல, அது வந்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அல்லது வந்து அது என்ன இம்பேக்டை மற்ற சொல்லி ஏற்படுத்திட போகுது? யாராச்சும் இங்கே மாறி இருக்காங்களா? அப்போது நீங்கள் வலியை திணிச்சு ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு பதிலாக அங்கே யார் வெற்றி பெறுவாங்களோ அவங்கள நீங்கள் பயணப்பட வைக்கலாம். இவங்க பெண்களை நிற்பாட்டணுங்கிறதுக்காக நிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விமர்சனம் உங்கள் மேலே இருக்கே. ஆமாம் இருக்குது. இப்போ இவங்க எல்லாம் வெறும் பெண் பொறுப்பாளர்கள் இல்லையே. 40 பேரில் 20 பேர் டாக்டர்ஸ் 2024 இல்லையா? 20 பெண் கேண்டிடேட்ஸுமே இது நாடாளுமன்ற மருத்துவர்கள். அப்புறம் வந்து இப்போ 21லேயுமே எல்லாருமே வந்து பட்டமேற்படிப்பு படித்தவங்களாக தான் இருப்பாங்க. பட்டப்படிப்பு இல்லை பட்டமேற்படிப்பு படித்தவங்களாக இருப்பாங்க. இல்லை அரசு வேலையில் இருக்கிறவங்க கூட ரிசைன் பண்ணிட்டு வந்து நம்மளுக்கு நின்னாங்க. இது வந்து பிரதிநிதித்துவம் தாண்டி அதிகாரத்தில் வந்து பெண்களோட இது ஒரு அரசியல் மட்டும் இல்லாமல் அதிகாரத்தை நோக்கிய ஒரு நகர்வை வந்து ஒரு துவக்க புள்ளியாக பார்க்குறோம். ரெப்ரசன்டேஷன்றது வந்து பெண்ன்றதுனால மட்டும் கொடுக்க போகிறதில்ல. அவங்க ஒரு படித்த பெண், அவங்க மருத்துவத்துறையில் இருக்கிற பெண், அவங்க வந்து பிஹெச்டி முடிச்சு லெக்சரராக வேலை செஞ்சிட்ருக்கிற ஒரு பெண், அவங்க வந்து அவங்களோட இதை வந்து ரிசைன் பண்ணிட்டு வராங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய நகர்வு, ஒரு கரியர் ஷிஃப்ட் நடக்குது. தன்னோட நல்ல சம்பளம் தர ஒரு வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஒரு பெண் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாக கூட இருக்கலாம். பல இடங்களில் வந்து அப்படியே நிற்க வச்சுருக்காரு அண்ணன். அவங்க வந்து ஒடுக்கப்பட்ட இனத்துலேருந்து வந்து அவங்க வந்து ஒரு மருத்துவராக ஆகியிருப்பாங்க, இல்லை வந்து ஒரு லெக்சரராக ஆகிருப்பாங்க, இல்லை ஒரு வந்து ஏதோ ஒரு அரசு பணியில் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து பிரதிநிதித்துவம் அப்படின்றது வந்து இது வந்து ஒரு ஓவரால் ஒரு ரெப்ரசன்டேஷன் தான். இந்த பூமியில் ஒடுக்கப்பட்ட இனமாக பெரிய இனமாக இருக்கிறது பெண் தான். ஆனால் அவங்களுக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. அந்த பேக்ரவுண்ட் ஜேர்னியை வந்து அவங்க வந்து நம்ம அரசியலோட தொடர்பு படுத்தி பார்க்கும்போது எல்லா தரப்பு பெண்களுக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இது வந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிசமை வந்து ஒரு விதைக்குது. ரெப்ரசன்டேஷன் பாலிட்டிக்ஸ்க்கு மட்டும் நம்ம இல்லை, இது விமன் பாலிட்டிக்ஸோட ஒரு ரெவல்யூஷனரி மூவாக நான் வந்து இல்லை. அட் லாஸ்ட் வந்து நீங்கள் எலெக்ஷன் கிரவுண்டில் வந்துட்டீங்கனாலே வெற்றியா தோல்வியாங்கிறதா மேட்ரு. ஆமாம். அப்போ நீங்கள் அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய அங்கே இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறவங்கள நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் மேலே வந்து நீங்கள் கட்சியில் நிப்பாட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்காது. அது வெற்றி நோக்கி நீங்கள் நகர முடியுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. தான் எல்லாருக்குமான தெரிந்த சூத்திரம் அதுதான். ஆனால் நீங்கள் அதெல்லாம் நான் மாத்திரேன் அப்படின்னு சொல்கிறது இப்போது மற்றவங்க வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு உங்கள் கட்சி ஆளாகுதில்லை. இப்போ உங்கள் சும்மா நிப்பாட்டுறாங்கப்பா, இவங்க வேணும்னே நிப்பாட்டுறாங்கப்பா அப்படிங்கிற விமர்சனத்துக்கு ஆளாகும்போது அது உங்களுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கலையான்னு நான் கேட்குறேன். இல்லை, நெருக்கடி உருவாகிறது தான். ஆனால் இப்போ வந்து நிறைய களப்பணியாளர்களும் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குமே வந்து வாய்ப்புகள் மறுக்கப்பட்டோ இல்லை. நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கு எல்லாருக்குமே ஆமாம் எல்லாருக்குமே வாய்ப்புகள் வந்து ஏதோ ஒரு இடத்துல கிடைக்கும். ஒன்று வந்து ஆக்டிவிசம் இதில், அதாவது நம்ம ஒரு கிளையிலிருந்து தொடங்கி அதை வந்து ஒரு ஜேர்னியாக வந்து மாநில பொறுப்பாளராக அவங்களுக்குமே வந்து சரிபாதியாக வந்து நமக்கு வேட்பாளர்களாக நிறுத்த வைக்கப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த முக்கியமாக ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து நம்மளை வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறதோ, இல்லை வந்து ஒரு பெண்களுக்கு நல்லா படித்த பெண்ணுக்கான வாய்ப்பு கொடுக்குறதோ, ஒரு இளைஞர்களுக்கு கொடுக்குறதோ. இப்போ வந்து சில இடங்களில் வந்து மருத்துவர்கள் இருப்பாங்க, அவங்க வந்து முதன்முறையாக அந்த கண்டெஸ்ட் பண்ணுறதாகட்டும், இல்லை அரசியல் அனுபவமே இல்லாமல் கூட நிப்பாட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து இப்போ 2வது முறையாக நிற்க வைக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் முக்கால்வாசி புதிய எல்லாத்துக்குமே ஒரு துவக்கம் தேவைன்னு நினைக்கிறீங்க நீங்க? துவக்கம் தேவை. அவங்க அந்த கிரவுண்டை வந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க, அடுத்த இதில் அவங்களோட இணைஞ்சு பயணம் செய்கிறாங்க. அது இப்போ வந்து இப்போ இளைஞர்கள் அதிகமாக அரசியலுக்கு வர காலகட்டம் இது. ஒரு மாற்று சித்தாந்தத்தை நோக்கி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஐகானை நம்ம காட்ட வேண்டிய அவசியம் இருக்குது.
எல்லாருக்குமே வந்து ஒரு வாய்ப்புகள் வழங்கப்பட்டுட்டு தான் இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல வந்து அவர்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டெல்லாம் இங்கே கிடையாது. ஆனால் ஒரு ஐகானிசமை நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்னா இந்த இதை வந்து நம்ம செஞ்சு தான் ஆகணும். அதை அண்ணன் சரியாக கொண்டு போயிட்டுருக்காரு. ஐடி விங் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லா கட்சிகளுக்குமே ஒரு முக்கியத்துவமான ஒரு இடத்துக்கு நோக்கி நகர்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் ஒரு கட்சிக்கு கிரவுண்ட் ஒர்க் தாங்க ரொம்ப முக்கியம், ஐடி விங்குங்கிறது எதுக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்வையும் இங்கே வந்து வெகு காலம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, தமிழ்நாடு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா கலைஞர் கருணாநிதியோ அம்மையார் ஜெயலலிதாவோ ஐயா வைகோ இருக்கும்போதோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அங்கங்கே மேபி இருக்கலாம். ஆனால் அவங்க இருக்கும்போது கிரவுண்டில் தான் அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு பெருசாக இணையதளங்கள் பெரிய ஒரு கை கொடுக்கல. இன்றைக்கி அது ஏன் தேவைன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஐடி விங்களுடைய தலைவராக இருக்கிறீங்க, உங்களுடைய கட்சியில் ஏன் தேவைன்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன் இவல்யூஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ எல்லாரும் நோக்கியா ஒரு டப்பா ஃபோன் பயன்படுத்திட்டு இருக்க வரைக்கும் ஆமாம், அது வந்து செய்தியை கடத்துகிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தான் பார்த்தாங்க. எப்போ ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு ஒன்று வர ஆரம்பிச்சிருந்தோ தனி மனிதனுக்கான குரல் வந்து அதிகமாக வந்து ஒலிக்க ஆரம்பிச்சிது. அதாவது பர்சனல் ஒப்பீனியன்ஸ் வந்து சமூக அமைப்பில் இருக்குது. ஒரு கேள்வி அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்குறது எல்லாமே சமூக ஊடகத்தை பயன்படுத்த ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து ஐடி விங்கான தேவை வந்து உருவாச்சு. அந்த அரசியல் கட்சிகளுக்கு ஐடி விங் தேவை மட்டும் இல்லை, ஓவராலாக சோஷியல் ஆக்டிவிசம்கான ஸ்பேஸை வந்து இந்த சோஷியல் மீடியா கொடுத்துச்சு. ஏன்னா ஒரு இடத்துல அதிகாரம் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களை ஒடுக்கும் போதோ இல்லை வந்து ஒரு குறிப்பிட்ட நபரை டார்கெட் பண்ணும்போதோ அவங்க நீதி கேட்கிற ஒரு தளமாக வந்து ஒரு சோஷியல் மீடியா மாறும்போது அந்த சோஷியல் மீடியா ஆக்டிவிசம் அப்படின்றது ஒரு பெரிய அளவில் பூம் ஆச்சு. இது ஒரு 15 வருஷமாகவே இது நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த நேரத்தில் ஐடி விங் வந்து ப்ரொபகேண்டா ஒரு டூலாக பயன்படுத்துகிறாங்க. ஐடி விங்கோட ஆக்டிவிட்டி வந்து ஒரு கேம்பெயின் ஓவராலாக வந்து 24 மணி நேரமும் வந்து செய்தியில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது. நமக்கு குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு வந்து செய்தி தொலைக்காட்சி எந்த ஒரு மீடியா சேனல்ஸுமே சப்போர்ட் கிடையாது. கம்ப்ளீட்லி பிளாக் அவுட். இது வரைக்குமே எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு விவாதத்துக்கு கூப்பிடுவாங்க, வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை. ஆனால் வந்து நமக்கு பேசணும் அப்படின்றதே எந்த ஊடகத்தில் எல்லா கட்சிக்குமே ஒரு செய்தி தொலைக்காட்சி இருக்குது. அவங்களுக்கான ஊடகங்கள் நிறைய இது பண்ணுங்க, யூடியூப் சேனல்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. சில நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குங்க நிறைய தன்னார்வமாக நிறைய பேர் வந்துட்டாங்க. ஏன்னா நமக்கு ஊடகத்துல பெரும் ஊடகத்துல வந்து நமக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுது. நம்மளோட தரப்பு இன்னைக்கு யூடியூப்ல எடுத்து பார்த்தோம்னா என்டிகே சப்போர்ட்டர்ஸே ரொம்ப ஜாஸ்தி. என்டிகே உள்ள இருக்கக்கூடியவங்களே இப்போ இன்ஃப்ளூயன்சஸா மாறி இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சாட்டை திருமணம் அண்ணன் இருக்காங்க, அது மாதிரி நிறைய பேர் உருவாயிருக்கிறாங்க. இடுமானம் கார்த்திக் இருக்கிறாங்க, நிறைய பேர் உருவாயிருக்கிறாங்க இல்லையா? ஆமா, அது வந்து 2021 நம்ம எண்ணிக்கைப்படி பார்த்தா 300லேருந்து 400 சேனல் தான் இருந்தது அப்போவே. அது இப்போ எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டாகிராம் பேஜஸே வந்து 5000 பேஜஸுக்கு மேலே வந்து நாம் தமிழர் கட்சி. அப்படியா? ஆமாம், இது யாருமே நான் சொல்லி இவங்க ஆரம்பிச்சாங்களாம் கிடையாது. இது எல்லாமே தன்னார்வலர்கள். நம்மளோட அண்ணனோட உரைகளை பார்த்து அவர் சொல்லிட்டே இருக்காரு, உங்கள் கைகளில் வந்து ஊடகங்கள் இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்றது வந்து அவர் சொல்லிக்கிட்டே இருந்த ஒரு விஷயம். அதை தான் வந்து எல்லாம் செயல்படுத்திட்டு இருக்காங்க. அது ஒரு விதியாவே ஆயிடுச்சு. நமக்கு நல்லா பேச தெரியுதோ இல்லையா, கத்துக்கிட்டு ஊடகத்துல நம்மளோட இது ஏன் நாம் தமிழருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், ஓட்டளிக்கணும் அப்படின்னு தான் எங்களோட ஊடகத்துக்கான ஒரு முதல் ஆரம்ப புள்ளியா இருக்கு. ஏன் இந்த கட்சிக்கு நான் வாக்கு செலுத்துவேன், நீங்களும் ஏன் வாக்கு செலுத்தணும், இதுதான் ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலை தேடி தான் எல்லாம் போகிறோம். அப்போ நாம் தமிழர் கட்சியோட நிகழ்வுகள் வந்து செய்திகளில் காட்டப்படுவதில்லை, நாங்கள் செய்கிற களவேலைகள் காட்டப்படுவதில்லை, எத்தனை போராட்டங்கள் நம்ம நடத்துகிறோம். இன்னைக்கு மாறி இருக்கிறதா ஃபீல் பண்ணல? இன்னைக்கும் அந்த ஃபீல் உங்களுக்கு இருக்கா? எங்களை தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக்கிட்டாங்க. ஒன்று செய்தியாக போடலை அப்படின்னா நாங்கள் செய்தி ஆக்கிடுவோம், அப்போ தப்பாவது செய்தி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடுறாங்க. இது நாங்கள் ஒரு மிகப்பெரிய கட்சியில் ஒரு லோக்கலில் ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு சிற்றூரில் இருக்கிற ஒருத்தருக்கு பதவி விலகினா கூட அல்லது நீக்கப்பட்டிருந்தாலுமே கூட பெரிய நிறுவனங்களே ஊடக செய்தியா போடுறாங்களே. ஆமா, இப்போ போட வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. நாங்க செய்தியில இல்லைன்னா அவங்களுக்கு செய்தி இல்லை அப்படின்ற நிலைக்கு வந்து இப்போ நாங்கள் மாற்றிருக்கோம். எந்த இடத்துலையுமே நாம் தமிழர் கட்சியோட நெகட்டிவ் நியூஸை தான் பரப்பணும் அப்படின்றது தான் அவங்களுக்கு அசைன்மெண்ட்டாக வந்து கொடுக்கப்படுது. அப்போ எங்களுக்கான குரலாக ஒலிக்கப்படுறது வந்து இந்த மாதிரி நாங்களே ஆரம்பித்த ஊடகங்கள் தான். அது வந்து ஒரு ஒழுங்கமைவோட அண்ணனோட அறிவுறுத்தலுக்கே ஒத்திசைவோடு எல்லாருமே செயல்பட்டு இருக்காங்க. யாரும் வந்து தடம் மீறிலாம் போனதே கிடையாது. மிக சரியான ஒரு வழிகாட்டுதல் வந்து தலைமையிலிருந்தே இருக்குது.
நிறைய இன்னுமே வருவாங்க. இந்த உங்கள் கைகளில் ஊடகம் இருக்குது, அதை பயன்படுத்துங்க. எப்படி வந்து நம்ம தலைவர் சொன்ன மாதிரி வந்து நீங்களே ஆயுதமாக மாறணும் அப்படின்ற மாதிரி அண்ணன் வந்து நீங்களே ஊடகமாக மாறணும், ஒவ்வொருத்தரும் ஒரு ஊடகம் அப்படின்றது வந்து எனக்கு கேட்டால் 36 லட்சம் வாக்குகள் வந்து நமக்கான அந்த நெகட்டிவ் நியூஸை பார்த்தெல்லாம் வரலை. நிறைய பாசிட்டிவ் நியூஸ் போயிருக்கு மக்கள்கிட்ட, அதை பார்த்து தான் வாங்குது. ஆக்சுவலி நீங்கள் சொல்கிற மாதிரி ஐடிவிங் வந்து ஒரு கட்சிக்கு ஏன் தேவைங்கிறத சொல்கிறீங்க. ஆனால் நம்ம நாம் தமிழர் கட்சியை பார்க்கும்போது அவங்க துவக்க காலகட்டத்திலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு அட்டாக் பண்ணுங்கிறதுக்காக சொல்ல ஒரு ஃபன்னாக சொல்கிறேன், ஐடி இணையதளத்தில் போட்டு வச்சோம்னா அண்ணன் தான் சிஎம் ஆவார் அப்படிங்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் வந்து இணையதளத்தில் இப்பயும் இருக்கிறாங்க. ஆனால் பட் கம்பேரிட்டிவ்லி பாருங்கள், டிஎம்கே பெரிய ஐடிவிங்கு பெருசாக பணத்தை இறக்குறாங்க. டிஆர்பி ராஜா போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பின்னணி கொண்ட நபர் அதில் இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி பிடிஆர் இருந்தார், அதிமுகவில் இருக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் அவங்க இப்போ தான் வளர்ந்துட்டு வராங்க, பெருசாக அவங்க ஃபோர்ஸாக இல்லை. பிஜேபிக்கும் வந்துட்டுருக்குறாங்க. நீங்கள் இவங்க எல்லாரையும் ஒப்பிடும்போது இவங்களுக்கெல்லாம் பயனராக இருக்கிறீங்க ஐடிவிங்கில். அது எப்படி சாத்தியப்பட்டுச்சு? பிகாஸ் ஆஃப் ஹூ அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஈழ இன படுகொலை நடந்த காலகட்டத்திலிருந்தே தமிழ் தேசிய அரசியல் அப்படின்றது மாற்று அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்பாடை வந்து நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் எடுத்து வச்சுட்டே இருந்தாங்க. ஆவணப்படுத்துதல், இந்த படுகொலையை ஆவணப்படுத்துறதுக்கான ஒரு தளத்தை வந்து எந்த கட்சியுமே கொடுக்கல. ஆளுங்கட்சி முக்கியமாக திமுக அதை மறைக்கணும்னு தான் நினச்சாங்களே தவிர்த்து இதை ஆவணப்படுத்தவே இல்லை. அப்போ இணையம் தான் நமக்கு இருந்த ஒரே ஒரு ஊடகமாக இருந்துச்சு. அதில் தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டே இருந்தோம். அப்போ நமக்கான மாற்று இந்த தத்துவம் உருவாகி இந்த சித்தாந்தம் வந்து நல்ல தெளிவுபட்டு வரும்போது அது ஒரு கோட்பாடாக, அது ஒரு அரசியல் புரட்சியாக மாறிட்டு இருக்கும்போது இணையத்தில் வந்து நமக்கான தனி மனித குரல்கள் வந்து அதிகமாக வலுவாக வர ஆரம்பிச்சது. அந்த காலத்துல இருந்தே வந்து நாம் தமிழர் கட்சி பயணிதான். ஏன்னா எல்லாமே ஆர்கானிக். நம்ம யார்கிட்டையும் காசு கொடுத்து இதை நீங்க ஒர்க் பண்ணுங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தெரியும், எல்லாருக்குமே ஒரே இலக்கு தான், அந்த இலக்கை நோக்கியே பண்ணுங்க. எது செய்தி ஆக்கணும் அப்படின்றது நம்ம மக்களுக்கு தெரியும். நீங்கள் செய்தியில் காட்டலைன்னா கூட நாங்கள் செய்தி ஆக்கிடுவோம். இப்போ ஒரே நாளில் எங்கள் சின்னத்தை வந்து 11 நாள் தான் இருக்குது தேர்தலுக்கு. போன தடவை சின்னம் இல்லை எங்ககிட்ட, பறிச்சுட்டாங்க தேர்தல் ஆணையம், அரசியல் சதி அது பறிச்சுட்டாங்க. 11 நாளே தேர்தல் இருக்கும்போது ஒரே நாள் வந்து நாங்கள் சின்னத்தை வந்து உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கலையா? அது வந்து எந்த நிறுவனத்துக்கிட்ட நம்ம பணம் கொடுத்து அதான் எப்படி சாத்தியப்படுதுன்னு கேட்குறேன். இது உலகம் முழுவதுக்கும் இருக்கிற நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள், நாம் தமிழர் கட்சிக்காரர்கள், தமிழகம் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் எல்லாருமே வந்து இணையத்தில் வந்து அதிகமான ஒரு ஆக்டிவிசம் இருக்குது. அது வந்து வாலண்டியர்ஷிப் தான். நம்ம எதுவுமே வந்து சொல்லி செய்கிறதில்ல, அவங்களுக்கா தெரியுது, அவங்களா தன்னோட ஆர்வத்தோடு வந்து அதை வந்து பங்கெடுக்கிறாங்க. நம்ம இதுதான் இலக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா போதும், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் அதிகமாக பெருகிடுச்சு. முன்னாடி ட்விட்டரில் மட்டும் இருந்தது, இன்ஸ்டாவில் பார்த்தா இப்போ அத்தனை மாணவர்கள் எல்லாம் வந்து நம்மளோட அரசியலை தான் பேசுகிறாங்க. மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக வந்து மாறிட்டு இருக்கு. பல பரிமாணங்களில் வந்து ஐடிவிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து உருவாகிட்டு இருக்கு. பட் இன்னைக்கு நீங்கள் வந்து பல சவால்கள் எதிர்கொள்ள வேண்டிய தேவைக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஏன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சியாக திமுக இருக்கிறாங்க, ஒரு அசுர பலத்தில் இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். புதிய ஃபோர்ஸஸ், ஃபார் எக்ஸாம்பிள் திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து வந்திருக்கிறாரு. விஜய்க்கான ஆதரவாளர்கள் சப்போர்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அவர் சினிஃபீல்டில் இருக்கிறதன் காரணமாக ஆன்லைனில் நிறைய பேருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணி இதில் சவால்களை எப்படி சந்திக்கிறீங்க நீங்கள்? இப்போ வந்து தத்துவார்த்த அரசியல் அப்படின்றது வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. அவங்களது வந்து ஒரு நபரை சார்ந்த அரசியல். நம்மளது வந்து தலைமையை வந்து நம்ம கோட்பாட்டு அளவில் கொள்கை அளவில் விதிச்சுட்டு தான் நம்ம தலைமையை வந்து தேர்ந்தெடுத்து செய்கிற அரசியல். என்னையை பார்த்து வராதே, என் கொள்கையை பார்த்து வா அப்படின்னு தான் அண்ணன் சீமான் வந்து இளைஞர்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம். அப்போ வந்து இந்த தத்துவத்தை ஏற்றுட்டு வந்தவங்க வந்து தடமாற மாட்டாங்க, அவங்க பெருகிட்டு தான் இருப்பாங்க. ஒரு நடிகரை பிடிச்சி வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரொபகேண்டா செய்கிறது வேறு, அவங்க இந்த நாட்டுக்கு என்ன செய்வாங்க அப்படின்ற ஒரு கிளாரிட்டியே கிடையாது. நம்ம வந்து வரைவிலேருந்து எல்லாமே தெளிவாக 15 வருஷமாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். மாற்று அரசியலுக்கான ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி உருவாக்கின ஸ்பேஸ் தான். அங்கே அவங்க மட்டும்தான் பிளேயராக இருக்க முடியும்.
வேற யாருமே இருக்க முடியாது. நீங்கள் எத்தனை கட்சிகள் வேலையே கமல்ஹாசன் எங்கே போனார் இப்போ வந்துட்டு, அவர் பெரிய மாற்று அப்படின்னு சொன்னாங்க, அவரும் நம்ம வாக்கு வாங்கியிருந்தார். ஆனால் அவரால் அதை சஸ்டெயின் பண்ண முடியலையே. ஏன்னா அவங்களோட தலைமையோட இலக்கு என்ன அப்படின்றது இன்னுமே அவங்களுக்கே தெரியல, அவங்க தொண்டர்களுக்கே தெரியல. ஊழலை ஒழிக்கணும்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது, யாரை தலைமையாக நீங்கள் ஏற்கிறீங்க, உங்கள் தலைவரோட தலைமையாக யாரை பார்க்குறீங்க? இந்த தமிழ் தேசிய அரசியல் மாறி இங்கே இருக்கிற தலைமைகள் அப்புறம் இங்கே இருக்கிற உணர்வாளர்கள் மாறி யார் வந்து அங்கே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த லீடர்ஸே அவங்களால காட்ட முடியாது. நம்மக்கிட்ட அப்படி கிடையாது. எத்தனை ஆளுமைகளை நம்ம சொல்லலாம், யாரை சார்ந்து இந்த அரசியல் இயங்கிட்டுருக்கு, எதற்காக இந்த அரசியல் அப்படின்ற ஒரு வரலாற்று புரிதலும் நமக்கு இருக்குது. அவங்களுக்கு அந்த மாதிரி இல்லை. இது வந்து ஒரு இப்போதைக்கு இருக்கிற ஒரு டெம்பரவரி ஒரு ஃபோர்ஸாக வேணால் இவங்க பார்க்கலாமே தவிர எப்படி வந்து ஐயா கமல்ஹாசன் அவர்கள் வந்து திமுகவில் போய் இணைஞ்சு கரைஞ்சிட்டாரோ அதே மாதிரி தான் இந்த மாற்று கட்சிக்கான இதுவும் நடக்கும். ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்களோ தமிழக வெற்றி கழகத்தில் விஜய்? இல்லை, இப்போ இதே ஒரு கேம்பெயின் மேட்சாகவே வச்சுக்கலாமே. நாங்களும் ஒரு டாப்பிக்கில் வந்து ஒரு ட்விட்டர் கேம்பெயின் பண்ணுறோம், நீங்களும் நடத்துங்க. எங்கே வந்து கண்டென்ட் ரிச்சாக வருது? நீங்கள் பாலிடிக்ஸில் எல்லாருமே உங்களை மாதிரி எப்படி இருக்க முடியும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போது ஒருத்தர் வந்து ஒரு பாலிடிக்ஸ்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்க ஒரு யங்ஸ்டராக இருப்பாங்க, இப்போ தான் உள்வாங்கக்கூடிய ஒரு ஆற்றலுக்கு இப்போ அவங்க தகவமைச்சிருப்பாங்க. பொறுமையாக வரட்டுமே. ஏன்னா ஒருத்தருடைய புதிய பாலிடிக்ஸை, ஏன்னா விஜய் அவர்களை வரவேற்றவர் தான் அண்ணன் திரு சீமான் அவர்கள். அப்போ நீங்கள் இப்படி கமல் மாதிரியே போயிடுவாருங்கன்ற எப்படி முன்முடிவு வரீங்கன்னு நான் கேட்குறேன். ஏன்னா களம் அப்படி தானே இப்போ சொல்லிட்டு இருக்கு. இப்போ எதிர்ப்புன்றது வந்து யாரை எதிர்க்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இப்போ மாற்றுன்னு சொல்லப்போ நமக்கு வந்து மாநில கட்சிகளாகட்டும் ஆளுங்கட்சியில் தேசிய கட்சிகளாகட்டும் எல்லாரோட பண்புகளையும் எல்லாரோடையும் சொல்லையும் கொள்கைகளையும் எதிர்த்து தான் நம்ம வந்து இங்கே அரசியல் இருக்குது. ஏன் நம்ம மாற்றம் இருக்கோம், அவங்க மாற்று அப்படின்னு சொல்கிறதுக்கான எந்த தெளிவுமே இல்லையே. இப்போதைக்கு ஒரு பிடிச்சி வந்திருக்கலாம் லைக்கிங் பேஸில் ஒரு வெறித்தனமான ஒரு பிடிப்புனால வந்து ஒரு அரசியல் தலைமையை வந்து இந்த ரசிகர்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் அவங்க நல்லாட்சியை கொடுத்துருவாங்களா, அதற்கான தெளிவு இருக்கா அப்படின்னு நம்ம பொலிட்டிக்கல் ஓட்டர்ஸ் இருக்காங்களே, தமிழ்நாடு பொலிட்டிக்கல் ஓட்டர்ஸ் வந்து ரொம்ப தெளிவானவங்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 1947 வந்து ஒரு பேட்ரியாட்டிசம் அதிகமாக இருக்கிற நேரத்தில் முதல் முறையாக ஒரு தலைமை ஒரு ரீஜனல் பாலிட்டிக்ஸை ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி வந்து இங்கே வந்து முதல் முறையாக தமிழ்நாட்டில் தான் ஒரு ரெவல்யூஷனைஸ் பண்ணாங்க. அப்போ சித்தாந்த ரீதியாக ஒரு அரசியல் புரட்சிக்கு தமிழகம் எப்பவுமே தயாராக இருக்கும். ஏன்னா வி ஆர் வெரி அவேர் பொலிட்டிக்கல் ஓட்டர்ஸ், பொலிட்டிக்கல் க்ரௌட். அந்த பொலிட்டிக்கல் க்ரௌடை வந்து மேபி இந்த சினிமா மோகமோ இல்லை வந்து செலிபிரிட்டி மோகமோ இதெல்லாம் வந்து இப்போதைக்கு இருக்கலாம். ஆனால் அவங்க வாக்கு செலுத்த போகும்போது அவங்களுக்கான ஒரு இது இருக்குது. ஏன்னா இப்போ எங்களுக்கு சின்னமே கிடையாது, சின்னமே இல்லை, 11 நாள் தான் இருக்குது. எங்களோட சின்னமே தெரியாமல் 8வது பெட்டியில் தான் எங்கள் சின்னம் இருந்தது. ஆனால் அதை தேடி போய் 36 லட்சம் பேர் இருக்கான். அப்போ எல்லாரும் தான் இருந்தாங்க இந்த காலத்தில். ஏன் எங்களுக்கு வந்து 36 லட்சம் வாக்குகள் வந்தது இல்லையா? அப்போ இந்த புரட்சிக்கு, இந்த தமிழ் தேசிய புரட்சிக்கு வந்து மக்கள் வந்து இன்க்ளைன் ஆகிறாங்க. இது வந்து தத்துவார்த்த ரீதியாக இம்பேக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு. எல்லாருக்குமான அரசியல், நிலம் நீர் காற்று, இந்த மண்ணிற்கான அரசியல், உயிரினங்களுக்கு மற்ற உயிரினங்களுக்கும் சேர்த்து பேசக்கூடிய தலைவர்கள் அப்படின்றது தமிழ்நாட்டில் இல்லை. இது வந்து ஒரு சித்தாந்த புரட்சி தான். இந்த சித்தாந்த புரட்சியை நோக்கி மக்கள் நகர ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ வந்து இதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான். உறுதியாக வந்து நான் டிஸ்ட்ராக்ஷன் தான் சொல்லுவேன். அவங்களோட கன்சிஸ்டன்சி இதை இப்போ நாங்கள் மாற்றன்னு சொல்கிறோன்னா யாரோடையும் நாங்கள் நிற்கலை. இல்லை நீங்கள் சொல்கிறது வந்து ஐடியாலஜிக்கலாக நான் புரிஞ்சுக்கிறேன். நான் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறேனே, ஒரு கட்சிக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வியூக வகுப்பாளர்கள் வந்து நிறைய பேர் ஹையர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ திமுகவுக்கு ஒரு வியூக வகுப்பாளர் இருக்கிறாரு, அதிமுகவுக்கு இருக்கிறாரு, தமிழக வெற்றி கழகத்துக்கே வந்து பிரசாந்த் கிருஷ்ணன் வந்துட்டு போனார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதில் போய் ஒருத்தர் ஜாயினே பண்ணியிருக்கிறாரு. அப்போது நாம் தமிழர் கட்சிக்குன்னு வியூக வகுப்பாளர்கள் இல்லையே அப்படிங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கிறாரா? திருசிமன் ஃபீல் பண்ணியிருக்கிறா, நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா இன்றைக்கி அதோட தேவை அதிகமாக இருக்குன்னு பார்க்குறாங்களே. இல்லை, வியூகம் எதுக்கு இன்னொருத்தர் வந்து வகுக்கணும்? என் நிலம் சார்ந்த அரசியலை நான் புரிஞ்சு, நான் அரசியல் வந்து ஒரு கோட்பாடை வகுத்து கொண்டு நான் இங்கே நிற்கும் போது, என் மக்களை புரிஞ்சு நான் ஒரு அரசியலை நான் செய்யும் போது, வெளியிலிருந்து பிரசாந்த் பீகாரில் இருந்து ஒருத்தர் வந்து எனக்கு எதுக்கு வியூகம் சொல்லிக் கொடுக்கணும்? பீகார் வந்து வந்தாலுமே அவர் சொல்றது டேட்டா தானேங்க சொல்கிறாரு. அந்த டேட்டா நாங்கள் எடுக்க முடியாது.
நாங்கள் எடுத்துகிட்டு தானே இருக்கோம். அந்த டேட்டா வச்சு தான் வேலை செஞ்சுட்ருக்கோம். எங்களுக்கு பெரிய ஒரு டேட்டா டீம் இருக்குது. அதை வச்சு தான் வேலை செய்கிறோம். போன தேர்தலுக்குமே செஞ்சுட்டு தான் இருக்கோம், இந்த தேர்தலுக்குமே செஞ்சுட்டு தான் இருக்கோம். இந்த டேட்டா வச்சுட்டு நீங்கள் வெற்றி அடையலையா அப்படின்னா, மக்கள் வந்து இப்போ ஓட்டிங் கெப்பாசிட்டின்றது வந்து தூய்மையான அரசியலை வந்து நம்ம பேசினா கூட இவங்கெல்லாம் பணம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இங்கே ப்ளே பண்ணுறாங்க. கடைசி நேரத்தில் அதுவும் ஒரு பிளேயராக இருக்குது, கீ ரோலாக இருக்குது. அவங்களுக்கு தெரியுது யாரை வந்து எந்த இடத்துல எவ்வளோ பணம் கொடுத்தா இது, அதுதான் வியூகம் அவங்களோட இதில். எவ்வளோ பணத்தை யார்கிட்ட கொடுத்தா எப்படி நமக்கு கூட்டணிக்கு அமைக்க முடியும், எப்படி வந்து மக்கள்கிட்ட வாக்குகளை பெற முடியும் அப்படின்றது தான் அவங்களோட வியூகம். இது வந்து நம்ம இப்போ செய்கிற அரசியலே கிடையாது. நமக்கு வந்து நீ வாக்கு செலுத்து, என்னையை பார்த்து, என் அரசியலை பார்த்து, என் கோட்பாட்டை பார்த்து வாக்கு செலுத்து அப்படின்றது தான் நம்மளோட கொள்கை. இந்த இதுக்கு பெருசாக வியூகம்லாம் கிடையாது. ஆனால் எங்ககிட்ட டேட்டா டீமும் இருக்குது. நாங்கள் அது நீங்கள் அப்படி இருக்கிறது மற்ற மட்டங்களில் இருக்கிறவங்கள தான் வெளிச்சத்துக்கு இப்போ கொண்டு போய் காட்டுது. உங்களுக்கு அது ஒரு ட்ராபேக்காக நீங்கள் பார்க்கலையா நான் கேட்குறேன். இப்போது பிரசாந்த் கிஷோர் வராருங்க, அப்புறம் இவர் வராருங்க, சுனில் வராருங்க. செய்தி அரசியல் தானே, அந்த செய்தி அரசியலை தான் அவங்க பண்ணுறாங்க. இப்போ அவங்கள பற்றி ஒரு நியூஸ் சேனல் பேசுது அப்படின்னா அது வந்து தன்னெழுச்சி அவங்களே பேசுகிறாங்களோ? எது ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதை தான் நம்ம பேசணும்னு பார்க்குறாங்க. இப்போ நம்மளை மட்டுப்படுறதுக்கு தான் இந்த நியூஸ் சேனல்ஸ் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். எல்லாரையும் கேள்வி கேட்குறோம். இல்லை இவங்களை வந்து கார்னர் பண்ணணும் அப்படின்றதுனாலவே வந்து சில கட்சிகளை வந்து தூக்கி பேசுறதாகட்டும், இவங்க எல்லாம் செதான் சொல்கிறேன்ல, இந்த செலிப்ரிட்டி கல்ச்சரை வந்து மக்கள் கன்சியூம் பண்ணுற, அதிக அளவு கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்றதுனால இந்த செய்தி அரசியலுக்காக இதெல்லாம் வரும். இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து முழுசாக வந்து தாவேகா கூட ஐக்கியமாயிட்டாரா என்ன? கிடையாது. அவருக்குமே ஒரு அரசியல் கட்சி இருக்குது. இந்த பிரசாந்த் கிஷோர் இத்தனை கட்சிகளுக்கு வியூகம் வைத்து வெற்றி பெற்றாருன்னு அவர் கட்சி முதல்ல வெற்றி பெற்றுச்சா? பீகாரில் அவரே கட்சி ஆரம்பித்தார். அவ்வளோ ஒரு பெரிய இன்டலெக்சுவல், அவளுக்கு அவர் திறமை இருந்துச்சுன்னா அவரோட கட்சி வந்து வெற்றி பெற்றுச்சா? அவரோட கூட்டத்தில் யாரும் உட்கார மாட்டேன்றார். அவர் பேசுகிறாரு, நாற்காலிகள் அங்கே வந்து காலியாக இருக்குது. ஒன்று நாற்காலி எடுத்து உடைக்கிற மாதிரி ஏதோ ஒரு வியூகத்தை வச்சு சொல்லிட்டு போயிடுறாரு, தடுப்பு கம்பிகளை உடைங்க அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு போயிடுறாரோ இல்லை தெரியல. இங்கே இதெல்லாம் உடைச்சிட்ருக்காங்க, அங்கே நாற்காலிகள் காலியாக இருக்குது. இதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு செய்தி அரசியலுக்காகவும் இவர்கள் வந்து வெளியிலிருந்து வந்து ஒரு வியூகத்தை கொடுத்து இங்கே ஆட்சி அதிகாரம் அமைக்கிற ஒரு கையாலாகாத நிலையை தான் வந்து இந்த திராவிட கட்சிகள் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. என்டிகேவோட ஐடி விங் வந்து எங்கே வேறுபட்டு நிற்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? மற்ற ஐடி விங்லேருந்து நாங்கள் இதில் யூனிக்காக இருக்கோங்க அப்படின்னா எதை நீங்கள் சொல்லுவீங்க? வாலண்டியர்ஸ். எங்கள் வார் ரூம் வந்து 24/7 ஆக்டிவ். ஓ, உங்களுக்கு ஒரு வார் ரூம். எங்களுக்கு 9 to 5 எம்ப்ளாயீஸே கிடையாது. எங்கள் எல்லாருமே வாலண்டியர்ஸ். நாங்கள் இங்கே தூங்கலாம், பல நாடுகளில் எங்களுக்காக வேலை செஞ்சிட்ருப்பாங்க. இதனால் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியோட ஐடி விங் எப்போவுமே இருக்கும். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, நேற்று அண்ணனோட செம்மணி படுகொலை இது கூட்டம் நடந்து முடிஞ்சிருச்சு. நான் வந்து ஆக்டிவாகவே இல்லை. 2 நாளாக நான் ஊரில் இருக்கேன். எந்த தகவல் பரிமாற்றமும் நான் செய்யலை. ஆனால் என்ன வேலை செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ அந்த எடிட்ஸ் போயாச்சு, அண்ணன் பேசின துணுக்குகள் போயாச்சு, செய்தி எது ஆக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எல்லாமே இருக்குது. தலைமையே இல்லை, அண்ணனே இல்லைன்னா கூட அந்த அண்ணன் வந்து அந்த களத்தில் அந்த இடத்துல இல்லைன்னா கூட நமக்கான வேலை என்ன அப்படின்றது வந்து எங்களோட களப்பணியாளர்களுக்கும் தெரியும், இணையத்தில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும். எதை செய்தியாக்க வேண்டும், அண்ணன் பேசுகிற எல்லா விஷயங்களும் கொண்டு போய் மக்கள்கிட்ட வந்து சரியான முறையில் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு வந்து எங்களோட ஐடி விங் பணியாளர்கள் எல்லாருக்குமே, பணியாளர்கள் சொல்ல மாட்டேன், வாலண்டியர்ஸ், தன்னார்வலர்கள், கட்சியினர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இது வந்து அதிக அளவு இது பண்ணுறாங்க. இப்போ நம்ம யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோஸ் இருக்கு இல்லையா, அந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் மற்ற கட்சியினர் பேசுகிற அந்த பேச்சுகளுக்கு சீமான் இப்படி சொல்கிறாரு, நீங்கள் என்ன அதை வந்து அதுக்கு என்ன சொல்கிறீங்க, பதில் என்ன சொல்கிறீங்க, இல்லை சீமான் அப்படி சொல்கிறாருப்பா சரியாக இருக்குது, ஒரு குற்றம் நடக்கும்போதோ இல்லை ஒரு விஷயம் வந்து அண்ணன் சொல்கிறது ஏதோ ஒரு நிஜமாகும் போதோ, மண் சார்ந்த ஒரு பிரச்சனைகளோ மலை சார்ந்த ஒரு விஷயமோ, அது சுற்றுச்சூழல் சார்ந்த எது பேசினாலுமே ஆமாம் அவர் சொல்கிறது சரியாக தானே இருக்குது. இந்த மலையை பற்றி இவ்வளோ நேரம் பேசுகிறாரு, 1 மணி நேரம் மலையை பற்றி பேசுகிறாரு, இப்போ மலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அந்த ஆடு மாடல்கள் மாநாட்டில் வந்து பேசின ஒரு விஷயம் வந்து யூடியூப் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா நமக்கு தெரியுது. இது வந்து மக்களை வந்து அவேர்னஸ் கொடுக்கறது மட்டும் இல்லை, எஜுகேட் பண்ணிகிட்ருக்காரு.
ஒரு சிறந்த ஒரு ஆசானா வந்து அண்ணன் செயல்பட்டு இருக்கிறதுனால எல்லாமே பேசுபொருள் ஆகுது. அவர் பேசுகிற எல்லாமே பேசுபொருள் ஆகுது. அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக தான் வந்து தமிழ்நாடு வந்து அண்ணனை பார்க்குது. அதை செய்தி ஆக்கிடுவோம், அவங்க ஆக்கலைன்னா கூட நாங்கள் ஆக்கிடுவோம். ஏஐ வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை பயன்படுத்தி கொடுக்குது. நான் உங்கள்கிட்ட பிஸ்னஸ் இன்டர்வியூ நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அஃப்கோர்ஸ் இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ரீசெண்டாக நான் ஒரு கூட்டத்தை பார்த்தேன், முப்பெரும் விழான்னு சொல்லி பண்ணியிருந்தீங்க. அதில் ஏஐயில் வந்து மன தலைவர்களை வந்து கொண்டு வந்து பண்ணுற மாதிரி ஒரு ஷோ உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அந்த காட்சியப்படுத்துறது. ஆமாம். ஸோ அதை வந்து சீமான் பார்த்தாரா? உங்களுக்கு வந்து என்ன ரெஸ்பான்ஸ் கிடைச்சது? என்ன சொன்னார் அவர் ரொம்ப பூரிப்படைஞ்சு அண்ணனை கைத்தட்ட ஆரம்பித்த ஒரு கணம் வந்து ரொம்ப அலாதியான ஒரு மகிழ்ச்சியை எங்களுக்கு கொடுத்துச்சு. அது வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த எவ்வளோ நாள் ஒர்க் அது முதல்ல ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அது பண்ணுறதுக்கு. ஆனால் கடைசி ஒரு 3 நாள் இரவு பகல் உட்கார்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த திரு மாசி ராஜா அவர்களோட புகைப்படங்கள் வந்து தெளிவாகவே இல்லை. அவரோட முகம் தான் நமக்கு வந்து ரொம்ப கொண்டு வர்றது கஷ்டமாக இருந்துச்சு. ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம். ஏஐ தான் தெரியும், இது ஏஐயோட உதவி மூலமாக தான் இந்த வீடியோ பண்ணுறோன்னு தெரியும். ஆனால் அவங்க 3 பேரும் 3 காலகட்டத்தில் பயணித்த தலைவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசிய தலைவர்கள். அவங்க 3 பேரும் வந்து பார்லிமெண்ட் பில்டிங்கில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, இந்திய நாடாளுமன்ற வளாகத்தில் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு 3 மாத வேலை திட்டம். இதுதான் வந்து அதிகமாக ஏஐ வச்சு கண்டென்ட் கிரியேஷன் பண்ணுறது இப்போதைக்கு காலத்தில் நாங்கள் தான். மற்ற கட்சிகள் செய்கிறாங்க, ஒரு வீடியோ 2 வீடியோ போடுவாங்க. ஆனால் வந்து இப்போ நாங்கள் எங்கள் கேம்பெயினில் வந்து எல்லா இடத்துலையுமே அதை கொண்டு வரலாம். ஏன்னா தமிழ் தேசிய வரலாறும் ஆளுமைகளும் அதிகமாக மறைக்கப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கும். தமிழ் தேசிய வரலாற்று சான்றுகளே வந்து இப்போ கேள்விக்குறியாகி அது ஒரு பெரிய டிபேட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ எல்லாத்தையும் ஆவணப்படுத்தணும் அப்படின்னா ஏஐ வந்து எங்களுக்கு ஒரு பெரிய கருவியாக இருக்குது. அண்ணன் வந்து அது ரொம்ப பாராட்டின ஒரு விஷயம். சிறப்பாக அதை வந்து அந்த வரலாறை வந்து பதிவு செஞ்சே ஆக வேண்டிய காலகட்டத்தில் இருக்குது. இது நாங்கள் மட்டும் அதை வந்து கொண்டாடலை, இது நிறைய பேர் வெளியில் இருக்கிற இப்போ தலித் ஆக்டிவிஸ்டும் இது வந்து ரொம்ப பாராட்டின ஒரு விஷயமா நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க, ஐடியாலஜிக்கலாக தான் நான் ஃபிக்ஸ் ஆகிருக்கிறோங்கிறதெல்லாம் சொல்கிறீங்க. இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற அல்லது இருந்த பெண்களே கூட வெளியேறின சீன்ஸை நாங்கள் பார்க்க முடிஞ்சுது. நிறைய பேர் கருத்து முரண்பாடுகள் வெளியில் போகிறாங்க. செட்பேக் இல்லையா கட்சிக்கு? ஒரு பெண் உமன் ஃபேஸு தொடர்ச்சியாக களமாடுறாங்க, அவங்க வெளியே போகிறதுங்கிறது ஒரு செட்பேக் இல்லையா கட்சிக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் காளியம்மாவை சொல்கிறேன், அவங்க ஒரு தொடர்ச்சியாக கட்சியில் பயணித்தாங்க, நிறைய இடத்துல நின்னாங்க, வெளியே போயிட்டாங்க. ஒரு வளர்கிற கட்சியில் வந்து நிறைய பேர் உள்ளே வராங்க, நிறைய பேர் வெளியே போகிறாங்க. ஒரு அவங்களுக்கான பாதைகள் வந்து வேறாகுது, ஒரு தேவைகளும் பாதைகளும் வேறாகும் போது இங்கே வந்து வளர்ச்சி அப்படின்றது வந்து நிலையான வளர்ச்சி தான். இப்போ உடனே வெற்றி தோல்வி அப்படின்றது வந்து நம்மளால் சொல்ல முடியாது. இது ஒரு பயணம், ஒரு நெடும் பயணம் தான் சொல்வேன். ஏன்னா நம்மளே வந்து இன்னும் வெற்றிக்கான ஒரு பக்கத்தில் தான் போய் நிற்கிறோம், வெற்றியை உடனே இது பண்ண முடியும். அப்போ அதிகார பகிர்வு அப்படின்றது எல்லாருக்குமே வந்து ஒரு உழைப்பை வந்து மிகப்பெரிய உழைப்பை வந்து களத்தில் கொட்ட வேண்டியதாக இருக்குது. அதுக்கு மேலே வந்து பொறுமை ரொம்ப அவசியமாக இருக்குது. நம்ம இவால்விங் பார்ட்டின்னு தான் சொல்லலாம். நிறைய சித்தாந்த புரட்சியை வந்து நம்ம கொண்டு வந்துட்ருக்கோம். ஒரு ஃபிக்ஸேட்டடாக ஒரு இதில் இல்லை, நிலைப்பாடுகளை வந்து இன்னும் செழுமைப்படுத்தி கொண்டு வந்துட்ருக்கோம் இல்லையா? அப்போ வந்து இந்த மாதிரி இடத்துல முரண்கள் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து இல்லை, முரண்களை கலைந்து அதை அரவணைக்க வேண்டிய பொறுப்பு தலைமைக்கு தானே இருக்குது. அதற்கான முயற்சிகள் பண்ணாமல் இருந்தால் அதை நம்ம சொல்லலாம். ஆனால் கடும் முயற்சிகள் வந்து நடந்தும் அதுக்கப்புறம் வந்து அவங்க வெளியே அங்கே தான் விமர்சனங்கள் நிறைய பேர் வெளியிலிருந்து வைக்கிறவங்க, நான் சொல்ல கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க சொல்லலை, வெளியிலிருந்து பார்க்கும்போது அவர் வந்து அரவணைக்க மாட்டேங்கிறது, தன்னை தாண்டி யாரும் வளரக்கூடாதுன்னு திரு சீமான் நினைக்கிறாங்க, இப்படிலாம் வெளியில் பேசுகிறாங்கல்ல, இதெல்லாம் நீங்கள் எப்படி? அது முற்றிலும் தவறான ஒரு கூட்டுறதை தான் பார்ப்பேன் நான். வர யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கணும். நம்ம சின்ன சின்ன பேச்சாளர்கள் நிறைய பேரை பார்க்குறோம். நம்ம சின்ன இளவயது மாநில ஒருங்கிணைப்பாளர்கள், இளைஞர் பாசறை, இதெல்லாம் வந்து அவங்க எந்த பேக்ரவுண்ட்லேருந்து அவங்க வராங்க அப்படின்றது நம்ம பார்த்தா ரொம்ப ஒடுக்கப்பட்ட ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற நிறைய பேர் இளைஞர்கள் கட்சியில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பிரதிநிதித்துவம் கொடுக்குறதாகட்டும், அவங்கள வளர்த்து விடுறதாகட்டும், அவங்கள பக்கத்திலே வச்சு அவங்க நர்ச்சர் பண்ணுறதா, அண்ணன் நர்ச்சர் பண்ணுறதாகட்டும், அதுவும் முக்கியமாக பெண்கள் இடத்துல இப்போ ஒரு கட்சி பொறுப்பில் இருந்தோ இல்லை வந்து உறுப்பினராக இருந்தோ பெண்களை வந்து அண்ணன் வந்து இது வரைக்கும்
அவராக நீக்கினதே கிடையாது. நிறைய நீக்கல் கடிதங்கள் வந்து வெளியே வரும், அது செய்தியாகும். ஆனால் ஒரு பெண்ணை அவரை நீக்கிறதுக்கு முன்னாடி அவர் நிறைய யோசிப்பார். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெண் நீக்கப்பட்டாங்கன்னா ஒரு கடிதம் வெளியே வந்ததே எதனால் வெளியே வராது? பெண்ணை நீக்க மாட்டார். சமாதானப்படுத்துங்கப்பா, ஏன் அவங்க போகிறாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, இதை கேட்டு அறிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அதை தாண்டி வெளியே போய் ஏதோ ஒரு கோவத்தில், யார் மேலேயும் இருக்கிற கோவத்தில் அண்ணன் திட்டுறவங்க எல்லாம் இருக்காங்க. காளியம்மாள் அக்கா மேலே இங்கே எல்லாருக்குமே நிறைவான மரியாதை இருக்குது. இன்னுமே கூட நம்ம சாதாரணமாக பேசிக்கிறது பழகிக்கிறதெல்லாம் பழகிக்கிறோம். அவங்களுக்கான பாதைகள் வந்து மாறுபடும் போது அவங்களும் நம்மளை தனிப்பட்ட முறையில் அண்ணனையோ இல்லை கட்சியினரோ வந்து தாக்கிலாம் பேசலாம். அவங்களோட பாதை வேறா இருக்கு இப்போ அப்படின்றதுனால தான் அவங்க வெளியேறதா ஒரு காரணத்தை சொல்லி அறிக்கை கொடுத்துருந்தாங்க. ஆமாம், முரண்பாடுகள் இருக்க தான் செய்யும், எதிர்பார்ப்புகள் அதிகம். இப்போ புதுசாக வர இளைஞர் தலைவர் உடனே வந்தால் பொறுப்பு கொடுத்துடணும், இதெல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே ஒரு இங்கே க்ரோத் ஸ்கேல்னு இருக்குது, அவங்களுக்கான ஜேர்னின்னு ஒன்று இருக்குது. அவங்க தங்களை எப்படி இங்கே கான்ட்ரிபியூஷன் லெவல் அவங்களுக்கும் இருக்குது. இப்போ என்னால் எவ்வளோ முடியுது அப்படின்றத நான் பார்க்கணும், யாரோட நான் பயணிக்கிறேன், எப்படி நான் அரவணைச்சு போகிறேன், என்னோட தலைமை பண்புகளை நான் எப்படி வளர்த்துக்கிறேன், இதை பார்த்து தான் தலைமை உறுதி செய்யும் இவங்க வேட்பாளராக நிற்க உகந்தவங்களா, இல்லை அவங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பை வந்து நம்ம கொடுக்கறதுக்கு சரியாக இருக்கா, இல்லை இன்னும் பயிற்சி எடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. இந்த பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, சரி, பொறுப்பை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி பயிற்சி எடுங்கன்னு. இப்போ எல்லாருமே மாநில பொறுப்பில் இருக்காங்க. இப்போ என்னோட பயணிச்ச எல்லாருக்குமே மாநில பொறுப்பில் வந்து அண்ணன் வந்து கொடுத்துட்டாரு. இப்போ 4-5 வருஷமாக நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த ஒர்க் பண்ணதுனால தான் அத்தனை பேருக்குமே மாநில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ எத்தனை பெண் பொறுப்பாளர்களுக்கு மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 800 பேர்கிட்ட எங்க பாசறையிலே இருக்காங்க. தொழில்நுட்ப பாசறையில் மட்டுமே சொல்றீங்க? மாநில துணை செயலாளர் தான் எல்லாருக்குமே பொறுப்பு. அதுல ஒரு தொகுதிக்கு 8 பேர் வந்து உறுதியா பெண்கள் அப்படின்ட்டார். இளைஞர் பாசறையிலும் இப்படிதான், மாணவர் பாசறையிலும் இருந்தா. இந்த 3 பாசறையிலும் பெண் பொறுப்பாளர்கள் வந்து அதிகமா இருக்கும். கட்சியோட கட்டமைப்பிலேயே வந்து பெண்கள் வந்து ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்டத்துக்கு 5 பெண்கள் வந்து உறுதியா இருக்கணும். எல்லா மகளிர் பாசறைங்கிறது தனியா இயங்குதானா கட்சிக்குள்ள? மகளிர் பாசறையில் நிறைய பொறுப்பாளர், தொகுதிக்கு ஒரு மாநில பொறுப்பாளர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு புரட்சியே பண்ணிட்டாரு. அது எல்லாருக்குமே பிரதிநிதித்துவம் கட்சியோட கிளையிலிருந்தே ஆரம்பிக்குது, பெண்களுக்கான பிரதிநிதித்துவம். ஒரு முக்கியமான விஷயம். ஆமா, ஒரு ஆண் இருந்தா பெண் இருக்கணும், ஏன் பெண் இல்லாம எனக்கு பட்டியல் கொண்டு வருவீங்க அப்படின்னு திருப்பி அனுப்பிடுவார் அந்த தொகுதி பொறுப்பாளர்கள். ஏன் பட்டியலில் பெண் பேரே இல்லை அப்படின்னு அப்படி கேள்வி கேட்டு இப்போ கம்பல்சரியாக பெண் போட்டே ஆகணும்னு இப்போ அவங்க உறுப்பினர்கள் இதுக்கு முன்னாடி அடையாளப்படாமல் இருந்தவங்கெல்லாம் முன்னாடி கொண்டு வந்து நீங்கள் பொறுப்பாக. எனக்கு தெரிஞ்சு ஒரு அக்கால 200 பேரை சேர்த்துருக்காங்க. ஒரு மாசத்திலேயே வந்து தகவல் தொழில்நுட்ப பாசறையில் 200 பேரை வந்து அவங்க உறுப்பினராக சேர்த்துருக்காங்க. அந்த மாதிரி பேசுகிறேங்க. இது நானே செய்யாத ஒரு விஷயம். நானே உறுப்பினராக வந்து இத்தனை பேரை சேர்த்துருப்பேனான்னு தெரியல, ஒரு தலைமையில் இருக்கிற பொறுப்பில் இருக்கிற நானே. ஆனால் அவங்க ஒரு கிளையில் இருந்துட்டு ஒரு சின்ன தொகுதியில் அவங்க இத்தனை பேரை சேர்த்துருக்காங்க. இந்த மாதிரி பெண்கள்லாம் வந்து அவங்களுக்குலாம் அவங்க இந்த பொறுப்பை கேட்டு வாங்குறதுக்கே அவங்களுக்கு ஹெசிடேஷன், கேட்கணுமா தெரியாது. ஆனால் அவங்கெல்லாம் இப்போ முன்னாடி வராங்க இல்லையா, அவங்களுக்கு மாநில பொறுப்பு வழங்கும்போது அவங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்குது இல்லையா, அப்போ அவங்க பெண்களை நிறைய பேரை அழைச்சிட்டு வருவாங்க. இதுதான் வந்து அண்ணன் செய்யணும்னு நினச்சது. அது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டுருக்கு. இப்போ மே 18 நம்மளோட கூட்டமே மிகப்பெரிய சான்றுன்னு சொல்வேன். எத்தனை பெண்கள் கிளம்பி எத்தனை ஊர்லேருந்து வந்தாங்க, எத்தனை பேர் குழந்தையோடு வந்தாங்க, எத்தனை பேர் குழந்தைகளை வச்சு அந்த 2-3 மணி நேரம் வந்து அந்த கூட்டத்தை வந்து அட்டென்ட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த இதுக்கு போகிறாங்க. ஒரு நிகழ்வுக்கு எத்தனை பெண்கள் இந்த கட்சியிலேருந்து வந்துட்டு சேஃபாக போகிறாங்க. அவங்களுக்கான இடம் என்ன, பெண்கள் அமர்வதற்கு தான் முதல்ல நாட்காலி இங்கே. ஓகே, எனக்கு கூட வேணாம், அந்த பிள்ளை ஏன் நிற்கிது அப்படின்னு கேட்பார் ஒரு கூட்டத்தில் அண்ணன். அவங்க ஏன் நிற்கிறாங்க, பெண்கள் அமர்ந்த பின்னாடி தான் வந்து ஆண்கள் அமர்வார்கள், முன்னாடி பெண்கள் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பெண்களை முன்னிறுத்துகிற ஒரு அரசியல் கட்சி களத்துலேயும் சரி, களப்பணிலையும் சரி, தலைமை பொறுப்புகளையும் சரி, வேறு எந்த கட்சியும் இது கிரவுண்ட் பாலிடிக்ஸை பற்றி நிறைய சொல்லிட்டீங்க. பட் ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸை பேசாமல் கடந்து போக முடியாதுனால சில கேள்வியில் கேட்க விரும்புகிறேன். தமிழ் நேஷனலிசம் வந்து பல விஷயங்களை இன்க்ளூசிவாக கொண்டு போகலை. இன்றைக்கி வந்து நம்ம கிரவுண்டில் பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன், குருதி தூய்மைவாதம் பேசுகிறாங்க நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு விமர்சனம் உங்கள் மேலே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் எவ்ரி குவாலிட்டி டு பிகம் அ லீடர், எனக்கு வந்து எல்லா விதமான தகுதிகளும் இருக்குது, ஆனால் நான் பிறப்பால் ஒரு தமிழர் இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு பொசிஷன் கிடைக்கல அப்படின்னா அது ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க தானே. அங்கே நீங்கள் பார்க்குறது என்ன, என்னுடைய திறமை, என்னுடைய கல்வி, என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய நாலேஜ் எல்லாமே எனக்கு இருந்துமே கூட எனக்கு ஒரு பொசிஷன் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க பிகாஸ் ஆஃப் மை பர்த் அப்படின்னா
தப்பு தானே அது இன்க்ளூசிவ்னஸ் இல்லை தானே உங்கள்கிட்ட? இல்லை, ரொம்ப முற்றிலும் தவறான ஒரு கட்டமைப்பு இது. பிம்ப கட்டமைப்பு தான் சொல்லுவேன். இது வந்து தலைமை இந்த பொசிஷன் எனக்கு கிடைக்கல, இது ஒரு நீங்கள் வந்து எல்லா விதத்துலேயும் தகுதியுடைய நபராக இருந்தும் உங்களுக்கு அந்த பொசிஷன் கிடைக்கலன்னா அது ரொம்ப தவறு. நானே பெரிய எக்ஸாம்பிள் தான். நானே தலைமை பொறுப்பில் 4 வருஷமாக தொடர்ந்துட்டுருக்கேன். நான் பிறப்பால் வந்து தமிழர் கிடையாது. தமிழ் தேசிய அரசியலுக்காம தமிழர் எனக்கு வந்து ஒரு அண்ணன் கட்சிக்குள்ள அந்த மாதிரி எதுவும் இல்லைன்றீங்க நீங்க? கிடையாது. எத்தனை தலைமை பொறுப்பில் வந்து பிற மொழியாளர்கள் தான் அதிகமாக வந்து இருக்காங்க. இன்னைக்கு தமிழர்களுக்கு கிடைச்ச அதே முக்கியத்துவம் வந்து தகுதியுடைய பிற மொழியாளர்களுக்கும் கொடுக்கப்படுது. இந்த தலைமையை ஏற்று இந்த தத்துவத்தை ஏற்று தமிழ் தேசிய அரசியலுக்கு உண்மையாக இருக்கும் எல்லாருக்குமே இங்கே கட்சியில் இடம் இருக்குது. வேட்பாளராகவும் அவங்க வந்து அண்ணன் வந்து நிற்க வச்சுட்டு தான் இருக்காங்க. எத்தனை பேர் தெலுங்கு இன மக்கள் தெலுங்கு இன மக்களுக்கு எதிராக நம்மளை கட்டமைக்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் உள்ளே இருக்காங்க, தெலுங்கர்கள் இருக்காங்க. இல்லை, ஏன்னா என்ன வருதுன்னா, இப்போ நாளைக்கு வந்து இப்போ நான் அதை நான் மறுக்கலை, நீங்கள் தொடர்ச்சியாக கலப்பில் இருக்கீங்க, ஒரு தலைமை பொறுப்புக்கு வந்திருக்கிறீங்க. ஆட்சியில் ஒரு நாட்டை ஆள்றதுக்கோ அதாவது கட்சியை தலைமை பொறுப்பு நடத்துறதுக்கோ அங்கே நாங்கள் ஒத்துக்க மாட்டோங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அதுக்கான தேவை எங்கேருந்து வருதுன்னு கேட்க. தமிழர் அல்லாதோர் தலைமை பொறுப்பு அதாவது முதலமைச்சர் பதவியிலே இல்லையா? இப்போ கடந்த 4-5 முதலமைச்சர்கள் யார் தமிழர் அல்லாதவர் தான் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கு. இப்போ அவங்க ஆட்சி ரொம்ப சிறப்பானதாக இருக்கா? தமிழர்களுக்கான உரிமைகள்லாம் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. தமிழர் இல்லாதனால தான் அது கிடைக்கலையா? தமிழராக இருந்தால் கிடச்சிருக்குமா? ஓபிஎஸ் தொடர்ச்சி ஆண்டுறதா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அப்படி கிடையாது. இப்போ வந்து அவங்க நல்லாட்சியை கொடுத்துருந்தாங்கன்னா அந்த தலைமையை வந்து மக்கள் தொடர்ச்சியாக தக்க வச்சிட்டு இருப்பாங்க இல்லையா? இப்போ தமிழர் அல்லாதவராகட்டும் இல்லை நம்ம இனமே பேச வேண்டாம், நல்ல தலைவர் இந்த நாட்டில் வந்து நல்ல ஒரு கட்சியை கொண்டு நல்ல ஆட்சியை கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கட்சி தொடர்ச்சியாக வென்று வந்துட்டு தானே இருக்கும். அதுலேருந்து இளைஞர்கள் அடுத்த தலைவர்களாக உருவாக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம இந்த அரசியல் பேசணும்னு அவசியமே தேவை இருந்திருக்காது. ஆனால் தமிழர் உரிமைகள் வந்து தொடர்ச்சியாக பறிபோய் கொண்டிருக்கிறது. நம்மளோட நீர்வளமாகட்டும் இது எல்லாமே மற்ற மாநிலங்கள்லேருந்து கேட்குற ஒரு நிலையில் இருக்கும். அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. செம்மரக்கடத்தில் இதில் 28 தமிழர்கள் வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. நம்மளோட மாநில உரிமைகளை வந்து தொடர்ச்சியாக விட்டு கொடுக்கறதுனால தான் இங்கே தமிழ் தேசிய அரசியல் தமிழர் இன அடையாள அரசியலுக்கான தேவை இருக்கு. இந்த அரசியல் எல்லா மக்களுக்கான உரிமைகளையும் பேசுது. அது வெறும் தமிழ் தேசியம்ங்கிறது, தமிழ் தேசிய அரசியலுங்கிறது நாட் ஒன்லி ஃபார் தமிழ்ஸ், எல்லாருக்குமான இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பேசுதுன்றீங்க. நீங்க எப்படி வந்து நீங்க பிரதிநிதித்துவம் எல்லாருக்கும் கொடுக்காம நம்ம ஒரு அரசியல் புரட்சியை இங்க நிகழ்த்திட முடியும்? அது எந்த அரசியல் புரட்சியா வேணா இருக்கலாம், எந்த சித்தாந்த வழியாகவும் இருக்கலாம். ஆனா நான் இலவச கல்வின்னு அண்ணன் சொல்லும் போது இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தான் இலவச கல்வி. அதை நீ மராத்திய ஞாயிறு வடநாட்டுல எந்த மாநிலத்துல இருந்து நீங்க வந்தாலும் நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்னா உங்க குழந்தைகளுக்கும் தானே இலவச கல்வி, இலவச மருத்துவம். உங்களை நாங்கள் தனியாக விட்டுட்டா நாங்கள் இந்த அரசியல் பேசுகிறோம். எல்லாருக்கும் நல்ல நீர் வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா அது இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தானே. இல்லை நீ வந்து தெலுங்கு இனத்தை சார்ந்த குடும்பம், உங்களுக்கு நீர் கிடையாது அப்படின்னு நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கிறீங்க, நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்க, இந்த இடத்துல இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு வர்க்க பேதத்தினால உங்களுக்கு இலவச நீர் கிடையாதுலாம் சொல்ல கிடையாது. எல்லாருக்குமே இலவச நீர், இலவச குடிநீர், இலவச மருத்துவம், இலவச கல்வி கொடுக்குறோம். இது எல்லா குழந்தைங்களும் நம்ம குழந்தைங்க தானே. அது எந்த இனமா இருந்தானே அடுத்த ஜெனரேஷன் அப்படின்றப்ப நமக்கு வந்து இந்த இன்க்ளூசிவிட்டி பாலிடிக்ஸை உள்வாங்கிட்டு தான் வரும். இது தலைமைக்கு மட்டும் வரக்கூடாதுன்றீங்க. தலைமை எங்களுக்கு வந்து தமிழராக இருக்கணும்ன்றது தான் எங்களோட கோட்பாடு. ஏன் அப்படின்னா இந்த நிலத்துக்கான அதான் அவங்க விமர்சனம் பண்றாங்கன்ற. தலைமைக்கு மட்டும் வந்துட்டா பிரச்சனை இல்லையா? அது நல்லாட்சியை முன்னாடி கொடுத்துருந்தா நம்ம அதை வந்து நம்ம இது பண்ணியிருக்க வேண்டாம் இல்லையா? இந்த மாதிரி நீங்க கொள்கையை உருவாக்குறதுக்கு காரணமே பாஸ்ட் ஹிஸ்டரி தான் சொல்றீங்க நீங்க. ஆமாம், உறுதியாக. அப்புறம் நம்மளோட அரசியல் இதில் வந்து இப்போ தமிழரசன் ஐயா முதற்கொண்டுமே அவருமே வந்து கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியில் தான் இருந்தார். ஏன் வந்து தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுக்கணும்? எல்லாருமே கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்திலேயோ இல்லை திராவிட சித்தாந்தத்திலேயோ இருந்துட்டு இருந்தவங்க தான். ஏன் வந்து அரசியல் எங்கே வந்து யார் அதிகமாக ஒடுக்கப்படுறாங்களோ அந்த அரசியல் வந்து பெரிய புரட்சியாக மாறுது. இப்போ நம்ம இன அரசியல் அப்படின்றது வந்து இங்கே மட்டும் நடக்கலை. இந்த இன தூய்மைவாதம் கிடையாது, இதை இனம் சார்ந்த ஒரு அரசியல். உரிமைகள் எங்கே அதிகமாக மறுக்கப்படுதோ, யாருக்கு அதிகமாக மறுக்கப்படுறதுன்றதை பொறுத்து தான் வந்தது. அந்த நிலமும் வளமும் மக்களும் வந்து தொடர்ச்சியாக திண்டாடப்படும். இப்போ டயஸ்போராலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வந்து இப்போ ஒரு இடத்துலையும் வந்து அரசியல் அதிகாரத்தை வந்து பெற்றுட்ருக்காங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் இமிக்ரெண்ட்ஸாக ப்ளூ காலர் ஜாபில் இருக்கிறது யார்? அதிகமாக தமிழர்களை தான் நம்ம பார்க்க முடியும்.
மற்ற இடங்களில் எங்கேயோ ஒருத்தர் வந்து அதிகமாக ஒரு வளத்தை பெற்ற ஒரு செல்வந்தராக இருப்பார் மற்ற நாடுகள்லையும். ஆனால் ப்ளூ காலர் ஜாப்ஸ் அதிகமாக இமிக்ரேஷன் ஏன் நடந்தது? இந்த நாட்டில் இல்லாத வளத்தை வந்து எந்த நாட்டிலையும் நம்ம காண முடியாது. ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து மைக்ரேட் பண்ணிட்டு போய் மற்ற நாடுகளில் வந்து ஏன் வந்து அகதிகளாக இருக்கணும்? நம்ம நிலம் பறி போயிட்டுருச்சு, இவ்வளோ பெரிய இனப்படுகொலை நடந்தது இங்கே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கான நீதி இங்கே வழங்கப்பட்டிருக்கா? நமக்கான உரிமைகள் வந்து அங்கே வந்து சுத்தமாக மறுக்கப்பட்டு மக்கள் வந்து கொலையானதுனால தானே வந்து இத்தனை பேரை அழிச்சதுனால தானே வந்து இந்த அரசியலுக்கான தேவை இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த தமிழ்நிலத்தை ஆண்ட தலைவர்கள் வந்து அங்கே குரல் கொடுத்துருக்கலாமே. அங்கே அவ்வளோ பெரிய படுகொலை நடந்துச்சு, ஆனால் இங்கே யாருமே இப்போ செம்மணி படுகொலைக்கே வந்து முதல்வர் அறிக்கை விட்டுருக்கலாமே. தமிழ் உலக தமிழர்களேன்னு தான் வந்து ஒரு இதை பேசுகிறாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள். உலக தமிழர்களே வாக்கு செலுத்துங்கள், பணம் கொடுங்கள், கட்சி நடத்துறதுக்கு எல்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து ஏன் செம்மொழி படுகொலை பற்றி பேசலை? தமிழர்களுக்கு வந்து ஐடென்டிட்டியே வந்து இங்கே இஷ்யூவாக வந்து இவங்க கிரியேட் பண்ணுறாங்க. நீங்கள் ஏன் அந்த ஐடென்டிட்டியை வச்சுட்டே தொங்கிட்டு இருக்கீங்க? அப்படின்னா எங்கே ஒடுக்கப்படுறாங்களோ, எங்கே உரிமைகள் மறுக்கப்படுதோ அந்த இனம் வந்து துளிர்த்து வந்துட்டு இல்லை. நீங்கள் இன்க்ளூசிவாக தான் இருக்கும்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் இப்போ எல்லா ஐடியாலஜி ஃபாலோ பண்ணுறவங்களுக்குள்ளேயும் சின்ன சின்ன கான்ட்ரவர்சிஸ் வரும். இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் கேட்ச் பண்ணிக்கிறேனே, எங்கெல்லாம் யாரெல்லாம் எந்த வடிவிலலாம் ஒடுக்கப்படுறாங்களோ அவங்களாம் இன்க்ளூசிவாக சேர்த்துக்கணுங்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொசைட்டியாக பார்க்கும்போது எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டி ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அவங்களும் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒடுக்கப்படுறதா ஃபீல் பண்ணுறாங்க. அதில் நிறைய கான்ட்ரவர்ஷியலான சில கான்செப்ட்ஸ் இருக்குது. ஆனால் அது உங்கள் ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுறவங்களுக்குள்ளேயே முரண்பாடுகளும் வர்றதை பார்க்க முடியுதுல்ல? ஆமாம். இங்கே வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, எங்களுக்கு முக்கியமாக எல்லா கட்சியோட எங்களுக்கு வந்து எங்கள் கருத்துக்களை பேசுகிறதுக்கு வந்து ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு அண்ணன் சீமான் அவர்களால். நான் வந்து கட்சியோட முரண்படுறேன். இப்போ வந்து கட்சி வந்து எல்ஜிபிடிக்யூ சார்ந்து எந்த நிலைப்பாடும் முழுமையாக எடுக்கல. ஆனால் டிரான்ஸ்ஜெண்டர் விமெனுக்கு வந்து ஒரு கேண்டிடேசி கொடுத்துருக்காங்க. ஆர்கே நகரில் 2016 அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிர்த்து வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி நிறுத்தினது வந்து ஒரு திருநங்கை தான் நிறுத்தினாங்க. இந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸை வந்து அண்ணன் சீமான் அவர்களாகட்டும் இது மறுக்கலை. அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் தேவை அப்படின்ட்டு இருக்கார். இப்போ இது வந்து ஒரு இவால்விங் ஐடியாலஜி தான். இந்த தமிழ் தேசிய அரசியல் வந்து இவால்விங் ஐடியாலஜி. இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி இன்க்ளூசிவாக தான் இருக்குன்னா இது இன்க்ளூசிவாக அது பார்க்குதான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அதுதான் எங்களோட சித்தாந்தம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னா இது இவங்க வந்து ஒடுக்கப்படுறாங்களா? இது வந்து இது பின்னாடி ஒரு மாஃபியா, ஏன்னா ரெண்டு கான்செப்ட் நம்ம பேசுவோம் இருக்கு, உறுதியா இருக்கு. இப்ப ஃபார் ரேடிக்கலிசம், ரொம்ப எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ரேடிக்கலிசம் பேசிட்டு இந்த அமெரிக்கா போன்ற நாடுகளில் வந்து ரொம்ப ஒரு அதாவது எப்படி சொல்கிறது, இந்த இனப்பெருக்கத்துக்கு எதிரான ஒரு கோட்பாடாக தான் இந்த எல்ஜிபிடிக்யூவை பார்க்குறாங்க. ஆனால் வந்து அங்கே வந்து இன்னும் ரொம்ப வந்து அந்த மாடர்னைசேஷன் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் முக்கியமாக இந்த நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா, நாம் தமிழர் கட்சி இதில் நிலைப்பாட்டை இன்னும் அறிவிக்கவில்லை. இன்னும் அறிவிக்கலை. இதுதான் நிலைப்பாடு. இதில் நாங்கள் பேசுகிறோம், ஒரு குறிப்பிட்ட பொறுப்பாளர்கள் 2 பேர் தான் நீங்கள் பேசுகிறீங்கன்னு அதிகமான ஒரு கிரிட்டிசிசம் வருது. எங்களுக்கு சரியாக படுறதை வந்து நாங்கள் பேசுகிறதுக்கான இருக்கு, அதனால் நாங்கள் பேசுகிறோம். இது கட்சியோட கருத்தான்னா கிடையவே கிடையாது. இது வந்து கட்சியோட கருத்தாக கிடையாது. இது வந்து எங்களோட தனிப்பட்ட கருத்து. அதை தெளிவுபடுத்தி தான் பேசுகிறோம். ஆனால் எங்களுக்கு வந்து என்னென்னா, எல்லாரையும் நம்ம வந்து ஏற்றுக்கும் போது, எல்லாரும் ஒடுக்கப்படுற எல்லாரையும் நம்ம ஏற்றுக்கும் போது இவங்களையும் நம்ம இது பண்ணணும். முக்கியமாக வந்து திருநங்கைகள் வந்து இந்த நாட்டில் வந்து எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது வந்து எல்லாருமே கண்கூட சோஷியல், அது ஒரு ட்ராஜடி. அவங்களோட அடையாள மாற்றத்தை வந்து இந்த சமூகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்க தொடங்கியிருக்கு. அதே தான் வந்து அன்பும் ஏற்றுக்க தொடங்கும். எந்த பரிமாணத்தில் அன்பு இருந்தாலும் அது ஏற்றுக்க தொடங்கும். அது வந்து இயற்கைக்கு எதிரானது, முரணானது அப்படின்லாம் வாதங்கள். அது வந்து ஒரு செழுமைப்படுத்தி இந்த ஐடியாலஜி வரும்போது இது உள்வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தான் நான் வந்து பார்த்துக்கிறேன். இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் இல்லை நம்ம ஏற்றுக்கலடா, நீங்கள் இதை பேசாதீங்க அப்படின்னா கட்சி அதை வந்து ஒரு இதுவாக பேசும்போது நாங்கள் அதை குறைச்சிக்குவோம்.
மாற்றிக்குவோம் அப்படின்றதோட அது வந்து கட்சியோட கருத்து இல்லைன்றதை தெளிவுபடுத்தி அந்த ஸ்பேஸில் நாங்கள் பேசாமல் இருக்க மாட்டோம். ஆனால் வந்து அதை குறைச்சிக்குவோம். இந்த காலகட்டத்துக்கு இது தேவையில்லை அப்படின்னு வந்து அண்ணன் வந்து அதை சொல்கிறாரு அப்படின்னா உறுதியாக அது வந்து நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு இடத்துல தான் நாங்கள் இருக்கோம். அது ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறோம். அண்ணன் சொல்கிறது தான். நிச்சயமாக பல விதமான கருத்துக்களை ரொம்ப பொறுமையாக தான் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி. நாம் தமிழர். நன்றி நண்பர்களை மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.